ஹாய் கைஸ், வெல்கம் டு நியூ வீடியோ கைஸ். இன்னைக்கு ஃபைட் யார் கூடனா ஒரு டஃப்பான ஆப்னு கூட தான் கைஸ். என்னோட டீமில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஷின், சூப்பர் சைன் 3, கோகு, அதுக்கப்புறம் அல்டிமேட் கோகான் இந்த 3 கேரக்டர் சூஸ் பண்ணியிருந்தேன். ஆப்போனன்ட் டீமில் பார்த்தீங்கன்னா ஷின், அப்புறம் அல்டிமேட் கோகான், அப்புறம் மார்ஜின் வெஜிடா இந்த 3 கேரக்டரையும் சூஸ் பண்ணியிருந்தான். ஆக்சுவலி இந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற அல்டிமேட் கோகான் அண்ட் ஷின் மாதிரியே அவங்ககிட்டையும் அல்டிமேட் கோகான் அண்ட் ஷின் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபைட்டில் நான் இப்போ வந்து அல்டிமேட் கோகான் எடுக்கிறேன்னா அவனும் அதே மாதிரி அல்டிமேட் கோகான் எடுத்தான் அப்படின்னா 2 பேருக்குமே டிஃபென்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப டேமேஜஸ் கிரியேட் பண்ணாது அட்டாக்ஸ். ஸோ வந்து என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக யாராவது ஒரு ஆள் கேரக்டர் ஸ்விட்ச் பண்ணி அட்டாக் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஃபைட்டில் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் லெஜெண்ட்ஸ் லிமிடெட் சூப்பர் சைன் 3 கோகு வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருந்தேன். ஆப்பன் வந்து மார்ஜின் வெஜிடா வச்சு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தான். லெஜெண்ட்ஸ் லிமிடெட் 3 கோகு வந்து ரொம்ப ஸ்பெஷலான கேரக்டர் கைஸ். இந்த கோகுக்கு வந்து ஒரு அட்டாக் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா அந்த அட்டாக்ல டிராகன் அப்படியே வெளியே வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட டேமேஜ் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். இந்த ஃபைட்டில் ஹைலைட்டான மூமெண்ட் என்னென்னா என்னோட கோகு சூப்பர் சைன் 3 கோகுவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவான். அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். கோகுவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேயே இந்த சூப்பர் சைன் 3 கோகு வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு ஃபார்ம். அந்த ஹேர் எல்லாம் ரொம்ப அதிகமாகி அந்த கேரக்டர் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஃபைட்டில் வின் பண்ணுறோமோ இல்லையோ அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்காண்டி அந்த கேரக்டர் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இப்போ பாருங்கள் கைஸ், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நான் மாற போகிறேன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் சூப்பராக இல்லை, இனிமேல் இந்த அட்டாக்ஸோட டேமேஜ் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். இப்போ நான் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அல்டிமேட் கோகானுக்கு எவ்வளோ டேமேஜ் கிரியேட் பண்ணுதுன்னு நீங்களே பாருங்கள். இன்னும் ஜஸ்ட் ஒரே ஒரு கார்டு கொடுத்து அவனோட அல்டிமேட் கோகானை நான் முடிச்சு விட்டுருப்பேன். ஆனால் அது தெரிஞ்சுக்கிட்டு ஆப்ரன் என்ன பண்ணிட்டான்னா ஷின்னுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டான். ஆக்சுவலி சூப்பர் சைன் 3 கோகுக்கு வந்து அல்டிமேட் கோகான்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிஃபென்ஸ் தான். பட் சூப்பர் சைன் 3 கோகுக்கு ஷின் வந்து கொஞ்சம் வீக்கான ஒரு டிஃபென்ஸ் தான். எந்த கேரக்டரை நம்ம எந்த ஃபைட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இருக்குது. இப்போ ஷின்னை வந்து இப்போ மார்ஜின் வெஜிடா வச்சுருக்கேன், அப்புறம் வந்து ஷின் வச்சுருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து டிஃபென்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் கோகுக்கு கம்பேர் பண்ணும்போது ஷின்னுக்கு வந்து டிஃபென்ஸ் வீக்கு. இந்த ஜஸ்ட்டு ஒரே ஒரு ரைசிங் கேஷ்லேயே அவனோட ஷின்னோட கேரக்டரை நான் முடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் அவன்கிட்ட யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் கோகான் அண்ட் மார்ஜின் வெஜிடா வந்து இருந்தான். ஆல்ரெடி சூப்பர் சைன் 3 கோகு வச்சு அவனோட அல்டிமேட் கோகானோட ஹெல்த் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டனால இனிமேல் அவன் அல்டிமேட் கோகான் ஸ்விட்ச் பண்ணதுக்கு ரொம்ப யோசிப்பான். ஏன்னா ஜஸ்ட் நம்ம ஒரே ஒரு அட்டாக் மட்டும் பண்ணாலே போதும், அவனோட அல்டிமேட் கோகானோட கேரக்டர் வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ அவன் என்ன பண்ணான்னா மார்ஜின் வெஜிடாக்கு வந்து ஹெல்த் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அதை வச்சு அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு மார்ஜின் வெஜிடாக்கு சேஞ்ச் பண்ணி நான் அட்டாக் பண்ண ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் ஒரு டைமிங் கிடச்சிச்சு. அந்த டைமில் அல்டிமேட் கோகானுக்கு அவன் சேஞ்ச் பண்ணான். அவன் க்ரீன் கார்டு கொடுத்து அவனோட ஹெல்த்தை வந்து பூஸ்ட் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அல்டிமேட் கோகானுக்கு சேஞ்ச் பண்ணேன். இந்த டைமில் என்ன ஆச்சுன்னா அல்டிமேட் கோகான் வர்சஸ் அல்டிமேட் கோகான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா என்னோட சூப்பர் சைன் 3 கோகுக்கு சேஞ்ச் பண்ணி அவனை அட்டாக் பண்ண ஆரம்பித்தேன். ஆல்ரெடி அவனோட ஹெல்த்தை வந்து நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டனால ஃபைனலாக ஒரு ரெட் கார்டு மட்டும் கொடுத்து அவனோட ஹெல்த்தை வந்து முடிச்சு விட்டேன். ரிமைனிங் அவன்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் வெஜிடா மட்டும்தான் இருந்தான். ஸோ இந்த ஃபைட்டில் அவன் வின் பண்ண சான்ஸே இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா என்கிட்ட 3 கேரக்டருமே இருக்குது. ஸோ இந்த ஃபைட்டில் நான் வின் பண்ணிட்டேன் கைஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் எந்த கேரக்டர் வச்சு ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.